இன்றைக்கி நம்ம காலமார்க்கானா என்ன, அகோரானா என்னன்றதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ காலான்றது நீ யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உனக்கு சம்மந்தப்பட்டது தான் இந்த காலமார்க்கா. அகோரான்றது இந்த முக்தி மோக்ஷன்னா என்ன சொல்கிறாங்களேப்பா, அப்படின்னா என்ன, எனக்கு இந்த ஜென்மத்திலேயே கிடைக்குமா, என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ். உனக்கு எஃபர்ட் போட முடிஞ்சதுன்னா எஸ், இந்த ஜென்மத்திலேயே உனக்கு முக்தியும் மோக்ஷம் ஜீவன் முக்தா எக்ஸட்ரா எல்லாம் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அகோரா. ஸோ நான் இது கற்றுனா நான் உடனே அகோரி ஆகிடுவேனான்னு கேட்டால் இல்லை, அது முட்டாள்தனம். அகோரான்றது காலேஜ் மாதிரினா, இப்போ முக்கால்வாசி மக்கள் கிண்டர் கார்டன், அதாவது எல்கேஜி யூகேஜிக்கே தகுதித்துவம் போடுறவங்க, அதாவது ஆஇ தெரியாது, ஏபிசிடி தெரியாது. உனக்கு காலேஜ் அட்மிஷன்னா எப்படி கிடையாது. ஸோ நீ பண்ண வேண்டியது ஒழுங்காக பண்ணி, நீ சில காரியங்கள் எல்லாம், சில நித்திய கர்மங்கள் எல்லாம் நீ பண்ண வேண்டியது பண்ணினா உனக்கு அகோரா, அதாவது காலேஜ் போகணுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம டெய்லி பண்ண வேண்டிய சில கர்மாக்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் நித்திய கர்மா, டெய்லி பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸ். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன் டெய்லி என்ன பண்ணணும்னா, டெய்லி தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணமா, அது நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே பண்ணுறேன், இல்லைனா அமாவாசை அப்படி தானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், உனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கானா நீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. இது தர்ப்பணம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, இது வரைக்கும் தர்ப்பணம் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த கால மார்க்கா ஃபார் த மாசஸ். இது கிளாஸுக்கு இல்லை, இது மாஸ்க்கு. ஸோ யார் வேணால் பண்ணலாம், இன்ஃபேக்ட் எல்லோரும் பண்ணணும். நவ் இன்னர் வேர்ல்ட் அண்ட் அவுட்டர் வேர்ல்டு அப்படின்னா, நீ கண்ணை மூடின்னு உட்காந்தா உனக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது, அதுதான் உன்னோட இன்னர் வேர்ல்டு. அவுட்டர் வேர்ல்டு என்று சொல்கிறது இந்த பிரபஞ்சம் எல்லாமே உன்னை சுற்றி இருக்கிற ஜஸ்ட் ஸ்டேட் லெவல் மட்டும் கிடையாது, நேஷ்னல் லெவல் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவல் மட்டும் கிடையாது. இந்த காஸ்மாஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் உனக்கும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு லிங்க் இருக்குது. நான் ஒரு லேடி ஆச்சே, நானும் தர்ப்பணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், லேடிஸும் தர்ப்பணம் பண்ணலாம். இப்போது ஸ்க்ரீனில் ஒரு வேர்டு தெரியுறது. அந்த வேர்டை பார்த்து இந்த வேர்டு அத்வைத்தாவில் வருது தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம், பிரம்மம், பிராமன். நீ அந்த வேர்டு எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோ, ப்ரொனவுன்சியேஷன் டஸ் நாட் மேட்டர். ஏன்றது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போது இன்னொரு வேர்டில் பிராமன் சொல்கிறது உன்னோட ஆத்மா. ஆத்மாவுக்கு ஜெண்டர் கிடையாது. இந்த சரீரம்தான் ஃபீமேல் தவிர ஆத்மான்றது ஜெண்டர்லெஸ். அதே மாதிரி உன்னோட சரீரம் வேணால் ஒரு மேனாக இருக்கலாம், ஆனால் ஆத்மான்றது ஜெண்டர்லெஸ். அது இன்னர் வேர்ல்டு. அவுட்டர் வேர்ல்டில் பார்த்தா இந்த பிரபஞ்சத்தில் தேர் ஆர் கோடான கோடி பீப்புள் இருக்காங்க. ஸோ அது நாட் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. இப்போது அதெல்லாம் கூட ஒரு ஜீவாத்மா. அண்ட் அந்த ஜீவாத்மா எல்லாம் இஸ் அ பார்ட் ஆஃப் அந்த பரமாத்மா, அந்த சுப்ரீம் சோல் கான்ஷியஸ்னஸ். நீ என்ன வேணால் பேர் கொடுத்துக்கோ. இப்போ நான் ப்ரொனவுன்சியேஷன் டஸ் நாட் மேட்டர்ன்னு சொன்னேன் பார்த்தியா. பிராமன் அப்படின்னு அந்த வார்த்தையை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது நான் தான். இந்த ஜீவாத்மா இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அந்த பரமாத்மா. என்ன, அந்த வார்த்தையை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஒரு ஜீவன், அவ்வளோதான்.